வணக்கம் மகளே, நான் தான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அகதிகள் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் தரப்போம்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது வந்து அந்த அகதி கோரிக்கை வந்து விண்ணப்பித்தவர்களும் வந்து ரிஜெக்ட் பண்ணி மற்ற தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டவர்களும் வந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட அகதிகளாக இருக்கட்டும் சரி, மற்றும் இங்கு வாழ்பவர்களாக இருக்கட்டும் சரி, மிச்சம் இருக்கிற அந்த மக்கள் வந்து பயணிக்கிறதுக்கு வந்து 3 விதமான பயண ஆவணங்கள் இருக்குது. அது என்ன பயண ஆவணங்கள் நீங்க கேட்கலாம். அந்த கேள்வி நான் இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து மக்கள், அதாவது வந்து சுவிஸ் குடியுரிமை பெற்ற மக்களுக்கு வந்து என்ன பயண ஆவணம் கொடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிஸ் பாஸ்போர்ட் என்றாலே வந்து சிவப்பு கலர்ல இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து அந்த நியோன் லைட் எல்லாம் அடிச்சு பார்த்தா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஷைனிங் ஆகிற மாதிரி, மற்றும் வந்து அந்த ஆல்ப்ஸ் மலைகளோட ஷேப்ல வந்து புதுசா வந்து புது பாஸ்போர்ட் விட்டுருக்காங்க. சுவிஸ் பாஸ்போர்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சிவப்பு கலர்ல இருக்கும். இது வந்து சுவிஸ் குடியுரிமை இருக்கிற சுவிஸ் மக்களுக்கு வழங்கப்படுறதுன்னு சொல்லி தெரியும். இதை வந்து நாங்க டீட்டெயிலா பார்க்க தேவையில்லை. இன்னும் 2 இதை மாதிரி பயண ஆவணங்கள் இருக்குது. அதுதான் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதைத்தான் பார்க்க போறோம். அடுத்தா வந்து நாங்க பார்க்க போறது எதுன்னு பாத்தீங்கன்னா, நீல கலர் பயண ஆவணம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிராவல் டாக்குமெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. இந்த டிராவல் டாக்குமெண்ட் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துலயே அகதி அந்தஸ்து விண்ணப்பிச்சு அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொண்டு இங்க சுவிஸ்ல வாழ்வர்களுக்கு இந்த நீல பயண ஆவணம் கொடுப்பார்கள். இந்த நீல பயண ஆவணத்தை வந்து என்னன்னு சொல்லுவார்கள் பாத்தீங்கன்னா, டிராவல் டாக்குமெண்ட் சொல்லுவார்கள். அதாவது வந்து டிராவல் டாக்குமெண்ட் ஃபார் ரெஃப்யூஜி சொல்லுவார்கள். இது ஏன் இப்படி வந்து பாத்தீங்கன்னா, இதற்கு வந்து ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஜெனீவாவில் நடந்த அகதிகளுக்கான மாநாடு. அதாவது வந்து 1951ஆம் ஆண்டு ஜெனீவாவில் நடந்த மாநாட்டில் வந்து அகதிகளா வாழ்பவர்களும் வேறு நாடுகளுக்கு போகணும் என்ற அவைண்ட நாட்டு பாஸ்போர்ட் அவை எடுக்கலாது. அகதிகளும் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யணும் என்ற காரணத்துக்காண்டி தான் வந்து இந்த ஜெனீவால இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு இந்த டிராவல் டாக்குமெண்ட் வந்தது. இந்த டிராவல் டாக்குமெண்ட்லயே வந்து அதை வந்து தெளிவா அடிச்சிருப்பார்கள். வேணுமெண்டா பாருங்க, நான் கீழே போட்டு காட்டுறேன். இந்த வசனம் வந்து கூட டிராவல் டாக்குமெண்ட்லயே இருக்கும். இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெனீவால எடுக்கப்பட்ட இந்த முடிவு தான். மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, யாருக்குமே கூடுதலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கான்னு தெரியல. சில நண்பர்கள், உங்களோட வேலை செய்யறவர்கள் அயலவர்கள்ட்ட நீங்க பாத்துக்க கூட ஒரு பச்சை கலர்ல ஒரு டிராவல் டாக்குமெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து பாஸ்போர்ட் மாதிரி தான், பாஸ்போர்ட் தான் சொல்லுவார்கள் இங்க வந்து. ஆனா அந்த பாஸ் யாருக்கு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டவர்களுக்கு. அதாவது பாஸ்போர்ட் ஃபார் ஃபாரினர்ஸ். அது சரி, நாங்களும் ஃபாரினர்ஸ் தானே, அப்ப என்னதுக்கு எங்களுக்கு அந்த பச்சை கலர் பாஸ்போர்ட் நீங்க உங்களுக்கு தரவில்லைன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனால் அந்த பாஸ்போர்ட் யாருக்கெல்லாம் வழங்குவார்கள் என்று பார்த்தீங்கன்னா, தங்களோட நாட்டிலேயே வந்து அவர்களை அங்கீகரிக்கப்படவில்லை. அதாவது வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து அவர்களுடைய நாட்டிலிருந்து எடுக்க முடியாது. அதாவது வந்து எழுத்து மூலம் வந்து அவர்கள்ட்ட எதுவுமே இருக்காது இந்த நாட்டை சேர்ந்தவர் சொல்லி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து அவர்களுடைய நாட்டுக்கு செல்வதை வந்து உயிர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வந்து இந்த பச்சை பாஸ்போர்ட் கொடுப்பார்கள். உதாரணத்துக்கு பார்த்து கொண்டோம்னா, எதிர்த்திரியாக்காரர் வந்து கூடுதலா வந்து இந்த பச்சை பாஸ்போர்ட் தான் வச்சிருப்பினும், இல்லது வந்து இங்க அசூல் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் வந்து நீல கலர் வச்சிருப்பினும். அவைக்கு வந்து இந்த 2 பாஸ்போர்ட் தான் மாறி மாறி வச்சிருப்பினும். ஒரு குறிப்பிட்டப்பட்ட நபர்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் கொடுக்காம இருப்பினும், இங்க அவை வந்து வெளிநாட்டுக்கு போனோம்னா இந்த பச்சை கலர் பாஸ்போர்ட்டை கொடுப்பினும். இல்ல அவைக்கு இங்க அசூல் எல்லாம் அக்செப்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா நீல கலர் டிராவல் டாக்குமெண்ட் வந்து கொடுப்பினும். சுவிட்சர்லாந்துல வந்து இருக்கிற முக்கியமான இந்த பயண ஆவணங்கள் இந்த 3 தான். அந்த டீடைல் வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, சிவப்பு கலர்ல இருக்கிறது வந்து சுவிட்சர்லாந்து குடியுரிமை கொண்ட மக்களுக்கு, மற்றும் வந்து நீல கலர்ல இருப்பது வந்து சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அகதிகளுக்கு. இதுல வந்து அந்த அகதிகளுக்கு கொடுக்கறதுல வந்து அவற்றை தாய்நாட்டுக்கு போறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதையும் வந்து சிலர் கேட்டிருந்தீங்க. அந்த நீல டாக்குமெண்ட்ல வந்து, அதாவது வந்து டிராவல் டாக்குமெண்ட்ல தாய்நாட்டுக்கு போலாமான்னு சொல்லி. தாய்நாட்டுக்கு போக முடியாது, ஆனா மற்ற நாடுகளுக்கு போகலாம். எல்லாமே விசா ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு விசா தந்தா பிறகுதான் நீங்க அதையும் வந்து யூஸ் பண்ணலாம். மற்றும் வந்து இந்த பச்சை பாஸ்போர்ட் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ். அதாவது வந்து தங்களுடைய நாடுகள் எந்தெந்த நாட்டில இருந்து வந்தவர்களோ அதுக்கான ஒரு சான்று இல்லாத போது, அல்லது அவர்களுக்கு எழுத்து மூலம் டாக்குமெண்ட் இல்லாத போது, அல்லது ஒரு ஆபத்து அவர்களுடைய நாட்டில் இருக்கும் போது வந்து அவர்கள் அந்த நாட்டுக்கு போக முடியாது, அவர்கள் அங்கே எந்த டாக்குமெண்ட் எடுக்க முடியாத கட்டத்தில் வந்து பச்சை பாஸ்போர்ட் கொடுக்கணும். இதுதான் வந்து சாராம்சம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்று தான் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தான். நன்றி, வணக்கம்.